ஒரு விபத்து நடந்த செய்தியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. திருநள்ளாறு தொகுதி நல்லம்பல் பகுதியில் ஒரு விபத்து. எம்ஆர்எஸ் பஸ்ஸு, தனியார் பஸ்ஸு, எம்ஆர்எஸ் பஸ்ஸு கும்பகோணம் சைட்லேருந்து வந்து காரைக்காலுக்கு வந்துக்கிட்டு இருந்த பஸ்ஸு நல்லம்பல் பகுதியில் ஒரு முதியவரை வந்து இடிச்சிட்டாங்கன்னா வந்த வேகத்துக்கு இடித்ததில் அந்த முதியவர் தூக்கி அந்த கண்ணாடியிலே அடிக்கப்பட்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு பாருங்கள். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த கண்ணாடி உடஞ்சி அந்த முதியவருக்கு வந்து நல்லா பலத்த காயம், ரத்தப்போக்கு இல்லை, ஆனால் பலத்த காயம். பலத்த காயத்தோடு அவர் தூக்கி ஓரமாக போட்டுக்கிறாங்க. மழை, சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு 6:30க்குலாம் நடந்த சம்பவம். நான் திருநள்ளாறில் வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தம்பி மணிகண்டனுங்கிறவர் கால் பண்ணி இந்த மாதிரி விபத்து நடந்துட்டு சார், கொஞ்சம் சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னார். நான் உடனே காரைக்கால் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நண்பர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் பன்னீர்செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு சொன்னேன். அவங்க வந்து தேனூர் ஹாஸ்பிட்டலில் டிரைவர் இன்றைக்கி லீவில் இருக்கிறதுனால நெடுங்காட்டிலேருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பிவிடுறதாக தகவல் சொன்னார். அவங்கள வர சொல்லிவிட்டு நான் மறுபடியும் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்தது. ஏன்னா அடிப்பட்டவர் ரொம்ப அதிகமாக சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தகவல் வந்ததுனால மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்துக்கிட்டே இருந்திருக்கேன். வேறு வழி இல்லாமல் நிறுத்தி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போது பேசி இந்த மாதிரி அந்த உடனே நல்லம்பல் ஜமாத்தில் உள்ள ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க உடனே வண்டி எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம அந்த அடிப்பட்டவரை வாகனத்தில் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம். உடனே காவல்துறையினரும் கூட வந்துட்டாங்க. வந்து நண்பர்களை வச்சுக்கிட்டு இந்த சாலையில் இருந்த உடஞ்ச கிளாஸ் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. இதில் நம்ம வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, அந்த முதியவர் வந்து சாலை ஓரத்தில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஏதோ கவனக்குறைவுனாலே யார் மேலேயும் ஒரு தவறில் ஆக்சிடென்ட் நடந்துட்டு நம்ம இன்னும் பார்க்கல. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் எல்லாமே இருக்குது, அந்த பஸ்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்டால் தான் தெரியும் யார் மேலே தவறு இருக்குன்னு. ஆனால் அந்த டிரைவரும் கண்டக்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடித்தவங்களையும் அப்படியே போட்டுட்டு பஸ்ஸையும் நவுத்தி போடாமல் பஸ்ஸில் உள்ள சாவியை எடுத்துகிட்டு அவங்க நல்லம்பல் சேத்தூர் கடத்தூரில் போயிட்டாங்க. அதனால் யாருன்னு தெரியாமல் அந்த வாகனத்தை நவுத்தி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய நண்பர்களை வச்சு, சின்ன சின்ன பசங்களை வச்சு தான் அந்த வண்டியை நவுத்தி போட்டாங்க. ஸோ இது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டு அந்த முதியவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இது வந்து இன்றைக்கி 12/12/2024 மாலை 6:30 மணிக்கு நடந்த சம்பவம். நான் 6:45க்கு ஸ்பாட்டுக்கு வந்தேன்னு வச்சு. இந்த விபத்தை ஏற்படுத்திட்டு வாகனத்தையும் அடிப்பட்ட நபரையும் அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு ஓடுன டிரைவரையும் கண்டக்டரையும் நான் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சம்பவத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த இந்த விபத்தில் அடிப்பட்டவரை காப்பாற்றுறதுக்கு, வாகனத்தை நவுத்தி போடுறதுக்கு எனக்கு முதலில் தகவல் சொன்ன விழுதியூரை சேர்ந்த நல்லம்பல் போஸ்ட் ஆஃபீஸில் புதிதாக பணிபுரிய சேர்ந்து உள்ள திரு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பவூர் காவல் நிலையத்தை சேர்ந்த திரு ரவி அண்ணன் அவர்களும், விக்கி தம்பி அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கிளாஸெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி புரிஞ்ச சர்வாத் அலி, நல்லம்பலை சேர்ந்த அதே மாதிரி சேத்தூர் பகுதியை சேர்ந்த வாடகை பாத்திர நிலையம் வச்சிருக்கிற கமல்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த தகவலை தெரிவித்த உடனே காரைக்கால் டிராஃபிக் போலீஸ்லேருந்து ஸ்பாட்டுக்கு வந்த திரு லெலின்ராஜ் எஸ்ஐ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மனிதநேயம் ஒன்று மட்டுமே மாறாத ஒரு விஷயம். அதனால் இதில் இந்த வாகனத்தை நவுத்தி போடுறதுக்கு உதவி செய்த நண்பர்கள், இதை சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி செய்த நண்பர்கள், எனக்கு தகவல் சொன்னவர்கள், குறிப்பாக ஆம்புலன்ஸ் உதவி செய்த திரு பன்னீர் அவர்களுக்கும், அதே மாதிரி நல்லம்பல் ஆம்புலன்ஸை உடனடியாக எடுத்து வந்த திரு நிஜாமுதீன் அவர்களுக்கும், ஏபி ஃபைசல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதாபிமானம் அடிப்படையில் மனிதர்கள் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம சரி செய்ய முடியும். இதில் கொட்டு மலையில் கொடையை பிடித்து கொண்டு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக நானும் போராளி பார்த்திபன். அதிகமாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தகவல் தேரணுங்கிறது என்னோட கனிவான வேண்டுகோள். ஏன் வண்டி அடங்க